ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து டொமேட்டோ பாருங்கள் ரொம்ப சீப்பாக இருக்குது. 6 kg 100 ருபீஸு, 7 kg 100 ருபீஸ் அப்படின்னு விற்குது. அதனால் சீப்பாக இருக்கும்போது நம்ம எப்போதுமே தக்காளியை யூஸ் பண்ணி என்னென்ன செய்யலாமோ எல்லாமே செஞ்சுக்கலாம் இல்லையா? அது மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு தக்காளி தொக்கு பண்ண போகிறேங்க. இந்த தக்காளி தொக்கு எப்படின்னா, நான் தக்காளி முழுசாக போட்டு செய்ய போகிறதில்ல. நான் மிக்சியில் போட்டு ஃபுல்லாக அரிஞ்சு அடிச்சுக்க போகிறேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிடலாம், நல்லா பியூரியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நான் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து பிக்கிள் மாதிரி நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 15-20 நாள் வச்சுருந்தா கூட வீணாக போகாது. நம்ம சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப இது வந்து ஒரு பிக்கிள் இருக்கிற மாதிரி இந்த தக்காளி தொக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய தக்காளி பாருங்களேன். அந்த ஒரு தக்காளியே 1/4 kg இருக்கும் போல இருக்குது. எல்லாத்தையும் அடித்து போட்டாச்சுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிட்டு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. ஏன்னா இது வந்து நான் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை. இருந்தாலும் அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ் அதெல்லாம் சுண்டணும். இப்போ வந்து நான் எண்ணெய் சட்டியில் என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு 3 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 டீஸ்பூன் கடுகு. நல்லா இந்த தக்காளி வந்து ஒரு 3 கிலோ தக்காளி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெந்தயமும் கடுகும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்து அரைச்சிக்கணும். நல்லா டேஸ்டியாக பிக்கிள் மாதிரியே இருக்கும் இது. அதனால் இதை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்குள்ளே இது கொஞ்சம் சுண்டட்டும். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லைங்களா? அது நல்லா நம்ம கிளறி 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 விட அதுக்கு தான் நல்லா பெரிய எண்ணெய் சட்டியாக வச்சுக்கிட்டேன். இல்லாட்டினா மேலே டப்புன்னு அடிக்கும். இப்போ கூட நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி தான் வைக்கணும், இல்லாட்டினா மேலெல்லாம் அடிக்கும். நல்லா அது வந்து சுண்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வந்து இது வறுத்தாச்சு, நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துடணும். இப்போ எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 50க்கு மேலேயே இருக்கும் எண்ணெய். அவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த தக்காளியில் திட்டமாக உப்பு போட்டுக்கிட்டு ஒரு 4 டீஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு வெறும் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நான். இப்போ உப்பும் சில்லி பவுடர் ரெண்டுமே போட்டிருக்கேன். ஒரு பிடி உப்பு போட்டிருக்கேன், சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறேன். பாருங்கள், இது தாளிச்சிட்டு இப்போ என்னன்னா ஒரு 10 பச்சை மிளகா, 10-15 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். கருவேப்பிலையும் ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலையும் நல்லா உருவி போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு அதே மாதிரி நல்லா ஒரு 25 ஒரு 35-40 பல் பூண்டு இருக்கும். பாருங்கள், அந்த பூண்டு அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அப்புறமா எடுத்து அதில் கொட்டிக்கலாம். அது வரைக்கும் அது நல்லா சுண்டிக்கிட்டு இருக்குது. அதில் நம்ம உப்பு போட்டுட்டோம், மிளகாத்தூளும் போட்டுட்டோம். நல்லா 4 டீஸ்பூன் வெறும் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா இந்த பச்சை மிளகாலாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பொரிஞ்ச உடனே இந்த பூண்டும் இதிலேயே கொஞ்சம் வெந்துடும். அப்படியே எடுத்து நம்ம அந்த தக்காளி தொக்கில் ஊற்றிக்க வேண்டியதாங்க. தாளிச்சாச்சு, கருவேப்பிள்ளையும் போட்டாச்சு. இப்போ அதில் எடுத்து நம்ம ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். திரும்பி அந்த தண்ணியெலாம் போயிட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அதை வந்து நம்ம கிளறிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அது வந்து வீணாக போகாது. அந்த தண்ணி இருந்துச்சுன்னா வீணாக போயிடும். பாருங்கள், இதை ஊற்றிட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து எல்லாம் சுத்தமாக கொட்டிக்க வேண்டியதாக. கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுவே நல்லா ரெட்டிஷாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நமக்கு ரெட்டாக வேணும்னா காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது வந்து லைட்டாக காரம் இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. நல்லா கலர் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவைன்னா அந்த காஷ்மீர் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். பாருங்கள், இது இன்னும் சுண்டணும். எனக்கு கரெக்டாக 1 hour ஆச்சுங்க. இதை நல்லா தண்ணி இல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு. அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கெடாது. இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுருக்கேன். இருந்தாலும் அது வந்து கெடாது. இப்போ போடுறது காஷ்மீர் சில்லி பவுட்ரு தான் இது நல்லா கலர் கொடுக்குன்றதுனால ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி தொக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துக்கும் செட் ஆகும் இது. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், இது வந்து அந்த வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணல. அந்த பொடி பண்ணதை ஃபுல்லாகவே போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். எல்லாமே போட்டாச்சு. ஆனால் ஏன்னா தக்காளி நிறையாது, அதனால் நம்ம இந்த பொடி பண்ணது எல்லாமே ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.
எல்லாத்தையுமே போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறி விட்டு திரும்ப திரும்ப நம்ம கிளறி விட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும். நல்லா ஒரு 1 ஹவர் ஆச்சு. இப்போ இதை போட்டு கூட உங்களுக்கு தெரியணும், அப்படியே எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும். தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஓகே அது ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டு நல்லா இந்த தண்ணி கூட இருக்காது, அவ்வளோ தூரம் நல்லா சுண்டி வந்திருக்கும் பாருங்கள். தண்ணியே கிடையாது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.